பாவி அந்த சூரபத்மன், அவனை வென்றான் சக்திவேல் முருகன். நதியினில் மரமாய் பொழித்த சூரனே, சக்திவேலினாலே பிளந்தான் முருகன். சேவல் மயிலுமாய் பிறவி கொண்டானே, அதை ரெண்டும் கொண்டான் பாலமுருகன், நம்ம பாலமுருகன். திருப்பரங்குன்றத்திலே போக வேண்டும், ஐயன் திருமண கோலத்தை பார்க்க வேணும். சூரனை வெற்றி பெற்ற வீரனுக்கு இந்திரன் மணமகளாய் கொடுத்தான் குஞ்சரியே. சங்கரன் மைந்தனுக்கும் இந்திரன் மகளுக்கும் கல்யாணமே, திரு கல்யாணமே. அவனும் கிளவிக்கு சுட்டவள கொடுக்க, ஆண்டவன் பழத்த பழமுதிர் சோறு வீடு வச்சி பொன்மீது நேசம் கொண்டோர் ஈசன் மகள், அவளை மனம் கொண்ட பழமுதிர் சோலை. சூரனை அழித்த கோபம், கோபம் தணிந்த இடம் சிறுதடி என்றான், திருத்தடி என்றான். கோபம் தணிந்த முருகன் அவன் வரத்தை தரும் அரடி, வழித்துணையாக நீ வருவாயோ, வரம் தரவாராயோ, நீ வரம் தரவாராயோ. வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெப்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடமனை, கார்மயில் வாகனனை, சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே. இந்த முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர்கள் மனதிலும் உள்ளும் புறமுமாய் ஒளியாய் நின்று என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற இந்த சபையிலே முருகப்பெருமானின் ஆசியோடு ஆன்மீக பெரியவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அதிகாரிகளையும் இங்கே அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய இரத்தத்தின் இரத்தமான காவி சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் கனிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி. பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசமெங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி கொடுக்கிறேன்.